ஒன்றிய கல்விக் கொள்கையில 573 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு தரலாம் அப்படிங்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது சமீபத்தில் மத்திய அரசு தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதன்படி அதை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் சமீபத்தில் நம்முடைய ஜெய்தீப் தாங்கர் அவர்கள் துணை ஜனாதிபதி அவரும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இப்போ தேசிய கல்வி கொள்கையில் அதாவது சாதகங்கள் இருக்கு, மாநிலத்திற்கு பாதகங்களும் இருக்கு. ஒரு உதாரணம், மும்மொழி கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தேவையானது வந்து இருமொழி கொள்கை காலங்காலமா கடைபிடித்து வரோம். இது போன்ற சில மாநிலங்களுக்கு சில பாதகமான விஷயங்கள்லாம் இருக்கு அதுல. அதனால மத்திய அரசு வந்து இது திணிக்க கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கேற்ப ஒரு கொள்கை முடிவெடுக்க அதிகாரம் இருக்கு. ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த அவசர காலம் எமர்ஜென்சி காலத்துல கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலதான் வந்த பிரச்சனையே. கல்வி என்பது மாநில பட்டியல்ல மீண்டும் வரணும். அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்களுக்கு கொள்கைக்கு ஏற்ப நடவடிக்கையில் ஈடுபடலாம். அதே நேரத்தில் மத்திய அரசு திணிக்க கூடாது. அப்படி மத்திய கல்வி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அதுவும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு ஸ்கூல்ல வந்து பெண் குழந்தைகளே மது போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து அதுக்கான போராட்டம் எப்படி பாக்குறீங்க? அதாவது 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக இந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். காவல்துறைக்கு தெரியாம எதுவும் நடக்க விடாது. அது மட்டும் இல்ல, இந்த நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோல இருந்து வந்த செய்திகள்லாம் பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டா இருக்கு. ஆஸ்திரேலியா, மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்கு வந்து தமிழ்நாடு மூலமா தான் போயிட்டு இருக்குன்னு டிரான்சிட் பாயிண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு. மெத்தல் ஆம்பிட்டமின்ல இருந்து பல போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சரிடம் பல முறை சொல்லியிருக்கிறோம். நானும் நேரடியா பல முறை சொல்லியிருக்கிறேன், நடவடிக்கை எடுங்கன்னு. ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டம் கூடுறாரு, அந்த கூட்டத்தில் ஏதோ படிக்கிறாரு, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். அதாவது இது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், இளைஞர்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம். இது இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு போதையில சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போதைன்னா நான் சொல்றது வந்து இந்த காக்கேன், ஹெரோயின் அப்படின்னு கஞ்சா இல்ல. கஞ்சாலாம் ரொம்ப மோசமா இருக்கு. அதை விட மோசமான இந்த காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமைன், மெத்தல் ஆம்பிட்டமைன் எல்லாம் மோசமானது. இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கிடைக்குது, எல்லாம் கல்லூரி வெளியிலும் கிடைக்குது. அதனால இதை கட்டுப்படுத்தினாதான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும். ஏற்கனவே இந்த கட்சிகள் 2 கட்சியும் வந்துட்டு 3 தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கி நாசப்படுத்திட்டாங்க. இப்ப அடுத்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அதிக அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமா அடிமை ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த முதலமைச்சர் என்ன இதுக்கு மேல என்ன நாங்க எத்தனையோ போராட்டங்கள் சமீபத்தில் கூட போராட்டம் பண்ணோம். எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அழுத்தங்கள், தினம் அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம், அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும், அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நேத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 8 கொலை நடக்குது. அந்த கொலைக்கு என்ன முக்கிய காரணம்? போதைப் பொருட்கள் தான். அந்த கஞ்சா, காக்கிரகன் எல்லாமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இதுதான். அதுல நடவடிக்கை அவசியமா அரசு எடுக்கணும், முதலமைச்சர் எடுக்கணும். அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கடுமையான நடவடிக்கை. அதாவது எங்க கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா இது எங்களால 1 மாதத்துல கட்டுப்படுத்த முடியும். ஒரு 10 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணா போதும். 10 பேரும் 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணா போதும். அந்த பயம் வரும், டிபார்ட்மெண்ட்ல பயம் வரும். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம ஒரு பொட்டலம் கஞ்சா கூட தமிழ்நாடு யாரும் விற்க முடியாது. அவங்க தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. ஆளுங்கட்சியோட நிர்வாகிகள் சில பேர் இல்ல குழந்தையா இருக்கிறாங்க. பணத்துக்காக நம்ம தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் நலனை மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அனைத்து ஒருமித்த கருத்தோடு அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு கேள்வி. நீங்க பாமக சபையில் பங்கேற்பீங்களா? ஏன்னா ஒருமித்த நீண்ட காலம் பரவாயில்லப்பா, எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்குறீங்க நீங்க. பரவாயில்லையே, இதுக்குன்னா அங்கீகாரம் கொடுக்குறாங்க. மதுக்கடைகளை வந்து மூடுவதற்கு என்ன தயக்கம் அப்படின்னு அதாவது திருமாவளவன் அவர்கள் இப்பயாவது கேட்டாரு, இந்த மதுக்கடைகளை மூடுவது என்ன தயக்கம்னு இப்பயாவது கேட்டாரு.
கடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அது மதுவால. இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, மதுவால. இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதுவும் மதுவால. இவ்வளோ காரணம் மதுவால. மதுவால அரசுக்கு வருமானம் 56,000 கோடி. ஆனால் தனிநபருக்கோ அரசுக்கோ இழப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. இது மட்டும் கிடையாது, இது சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம். நான் சொல்லியிருக்கேன், 3 தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை, மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பார் நடத்துறாங்களே, யார் நடத்துறா? எதுக்கு பார் நடத்துறீங்க? அரசு வேலையா பார் நடத்துறது? அதுல யாரு நடத்த? திமுக காரன் நடத்துறாங்க பார். காசு வருமானம். இன்னொன்னு, இப்ப மது ஆலைகள் இருக்கு. மது ஆலைகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவங்க நடத்துற மது ஆலைகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு உடைய டாஸ்மார்க்கு 40 விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? திமுக எம்பி டாஸ்மார்க்கு 40% சாராயத்தை சப்ளை பண்றாங்க. இப்ப இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது. அதனால உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காரு. 45 ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும்னு மாநாடு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், நீதி போராட்டம், உச்ச நீதிமன்றம் போய் நாங்க தேசிய நெடுஞ்சாலையிலோட மதுக்கடையில மூடணும். எவ்வளவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு எல்லாம் எதுக்கு இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அது எனக்கு மகிழ்ச்சி. அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை அழிக்கணும், வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும். பார்க்கட்டும், முதல்ல அழைக்கட்டும். இருக்கு, அதை பயப்பட வேண்டாம். மங்கி பாக்ஸ், குரங்கம்மை இந்தியாவில் ஒரு கேஸ் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது ஐ திங்க் டெல்லியில் இருக்கிற ஒரு கேஸ் ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க. அது WHO சொன்ன அந்த வேரியன்ட் இல்லை, இது வேற வேரியன்ட், இது சப் வேரியன்ட். இது அதனால மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஜாக்கிரதையா இருக்கணும். அத்தனை தமிழ்நாடு அரசு இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கூட பார்த்தேன், இன்னைக்கு காலையில பார்த்தேன், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அதுல போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி, அதுல பன்னாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் எல்லாம் அப்படி ஏதாவது அறிகுறிகள் இருக்கு, ஜுரம் இருக்கு, காய்ச்சல் இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் மம்ஸ் மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணி அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி பண்றது இல்லை. அதனால மக்கள் பயப்பட வேண்டாம். 5000 நீர்நிலைகளை புனரமைக்கிறதுக்காக 500 கோடி நிதியுதவியை இப்போ தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்க அந்த நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டில் 42,000 ஏரிகள் அதிமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்தது. 67க்கு முன்பு. இன்னைக்கு 22,000 ஏரிகள் தான் இருக்கு. அதுல 5,000 ஏரி சுத்தமா காணல. ஏரி ஒரு அறிகுறி இல்லை. இந்த வடிவேல் படத்துல கிணத்தை காணும்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி ஏரியை காணும். 5,000 ஏரியை காணும். ஏன் காணல? அதுல இவ்வளவு காலமா இவங்க ஆட்சியாளர்கள், அதாவது கலைஞர் முதலமைச்சரோ, எம்ஜிஆர் முதலமைச்சரோ, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரோ, இப்போ ஸ்டாலின் அவர்களோ, இதுக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் ஏரியை அழிச்சுட்டு ஏரி மேலதான் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. திட்டங்கள்லாம் என்ன? இப்ப சென்னை உயர் நீதிமன்ற கிளை இருக்கு. சென்னை உயர் நீதிமன்றம் கிளை ஏரியில கட்டியிருக்கிறாங்க. அங்க வச்சுதான் தீர்ப்பை வழங்குறாங்க நீதிபதிகள். வள்ளூர் கோட்டம் ஏரியில கட்டியிருக்கிறாங்க. நேரு ஸ்டேடியம் சென்னையில ஏரியில கட்டியிருக்கிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில கட்டியிருக்கிறாங்க. கலெக்டர் ஆபீஸ், திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ் ஏரியில தான் இருக்கு.
முகப்பேர் ஏரி திட்டம்னா என்ன, ஏரியை மூடிட்டு வீடு கட்டுறது. ஆக இவ்வளவு காலமா இவங்களுடைய ஏரியுடைய முக்கியத்துவம் இவங்களுக்கு தெரியல. இனியும் இப்பயும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிற ஏரியை நம்ம காப்பாற்றணும், குளங்களை காப்பாற்றணும், நீர் ஆதாரங்களை காப்பாற்றணும். ஏன்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இட்ஸ் எ ரியாலிட்டி. வந்துடுச்சு, வரும் நம்ம சொன்ன வந்து இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு ஓரளவுக்கு மழை பெய்யும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வறட்சி வரப்போகுது. இது வந்து ஐநா சபை நிபுணர்கள் சொல்றாங்க. அதற்கு தமிழ்நாட்டுடைய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏரிகளை காப்பாற்றணும், குளங்களை காப்பாற்றணும், நம்முடைய தண்ணீர் மழை காலத்தில் தண்ணீரை மிச்சப்படுத்தணும், சேமிக்கணும். அதற்கு ஒவ்வொரு ஆத்துலயும் தடுப்பணைகள் கட்டணும். குறைஞ்சது இப்போ காவிரி ஆறு இருக்கு, காவிரி ஆறுல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டு. நொய்யல் ஆறு, கோயம்புத்தூர் நொய்யல் ஆறு இல்ல, நொய்யல் சாக்கடைன்னு தான் சொல்லுவோம். அதுல நம்ம சரிப்படுத்தணும். அதுக்கு சம்பந்தமா போராட்டம் எல்லாம் பண்ணணும், ஒரு கருத்தரங்கம் நடத்தணும், நிச்சயமா செய்யணும். அது அப்படி ஒவ்வொரு ஆறையும் நம்ம தடுப்பணை கட்டி தண்ணி மழை காலத்துல அவ்வளவு தண்ணி கடலுக்கு போகுது, அது அவசியம் செய்யணும். இது மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போன்று அது வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் ஆச்சு இவங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு. காமராஜ் காலத்துல அறிவிச்சு பிறகு அதுக்கப்புறம் அப்படியே கிடப்புல போட்டு அப்ப நடந்திருந்தாங்கன்னா 19 கோடியில முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு 1500 கோடி. ஆனா அந்த திட்டம் முழுமையா வந்திருக்கணும்னா 3500 கோடி செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த திட்டம் முழுமையை அடைஞ்சிருக்கும். இப்பயும் என்ன பொறுத்தவரை அறகுறையா தான் இருக்கு திட்டம். அதனால ஏதோ திட்டம் கொஞ்சம் வருது, கொஞ்சம் தண்ணி ஏரியில நிரப்புற திட்டம், அது தண்ணி எல்லாம் உபரி நீர், மிச்ச நீர்லாம் இருக்கு. இது தமிழ்நாடு இது போன்ற காவேரி குண்டார் திட்டம், மேட்டூர் உபரி நீர் திட்டம், தர்மபுரி காவிரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம், இப்படி எல்லாம் இவ்வளவு திட்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நிலுவையில் இதுல முதலீடு செய்யணும் அரசாங்கம். நீங்க சாராயத்தை விட்டுடுங்க, அதுல கவனம் செலுத்தாதீங்க. ஏன்னா அதுலதான் கவனம் செலுத்திக்கிட்டு அதுலதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு இந்த நீர்நிலைகளை காப்பாத்துங்க. இதுதான் வருங்காலத்துல நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல தமிழ்நாட்டை நாம் விட்டு செல்ல வேண்டும். வருங்காலம்னா நான் சொல்றது 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞர்கள் அங்க சந்ததியினர் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும். நம்முடைய இது போன்ற முதலீடு அதிகமா நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்கு முதலீடு செய்யணும். அது இப்போ வந்து ஒரு அரசாங்கம் வந்து இது சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. எந்த அரசு பள்ளிக்கூடத்துல இதில் செய்யக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்பு ஒன்று அவசியம் இருக்கணும். நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ அது இருந்தது, மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்து, அதுல நல்லதை கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ அந்த கிளாஸ்லாம் இல்லை, எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கணும் நீதி போதனை வகுப்பு, ஒரு கிளாஸ் வைங்க, அதுல வந்து நல்லதை கற்றுக் கொடுக்கணும். அதுல வந்து மது அருந்தக்கூடாது, போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது, பெண்களை மதிக்கணும், கழிப்பறைகள் அதாவது அங்கே துப்பக்கூடாது, பாத்ரூம் சுத்தமா வச்சிருக்கணும், அப்படி நிறைய இதெல்லாம் இருக்குதா இல்ல, அது போன்ற ஒரு வகுப்புகள்லாம் அது போன்ற எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இது போன்ற சமீபத்தில் நடந்த சம்பவம்லாம் அதை பத்தி எனக்கு தவறான ஒரு பேச்சு நடந்தது பள்ளிக்கூடத்தில் நடந்ததுல. அதுவும் வந்து உடல் ஊனமற்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப இழிவுபடுத்துகின்ற செயலா நான் பாக்குறேன். நான் தக்க வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன போட்டிருக்காங்க, அது சட்ட ரீதியில் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வகையில கருத்துக்களை சொல்லுங்க, அவசியமானது. அதே வேலையில இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து அறிவுரை சொல்றதுக்கு அவங்க யாரும் ஏத்துக்கிறது இல்லை. சொல்ற விதத்துல சொன்னா ஏத்துப்பாங்க. நாங்க மாநாடு நடத்தினாலும் அவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுவாங்க. எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் பல நிபந்தனைகள்ல பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றி நிச்சயமாக மாநாடு நடத்தலாம், வெற்றிகரமா நடத்தட்டும். நன்றி.